என்ன இப்போ அரசு வேலையில் இருக்கிறவன் பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துட்டான். இந்த 41 பேர் போய் தான் அந்த அரசு வேலையை பூரா எடுத்துட்டு போறானா? என்னைக்காவது இத்தனை லட்சம் பேர் இருக்காங்களா, அது அரசு அதிகாரி நிறைய பேர் ஊழல் செஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு தடவை இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு என்னைக்காவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களா? ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல எவனா ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கீங்களா? போட்டு எங்களுக்கு ரிஃபார்ம் பண்ணணும், இப்படி வந்து அரசுக்கு பணம் வந்து இப்படி வீணா போயிட்டு இருக்கு அப்படி வேணா கேஸ் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க அந்த 41 பேர் கிடைச்சிருச்சுன்னா இது என்ன பண்றது அப்படின்னு என்ன மைலேஜ் இதில் வரப்போகுது? என்ன பொலிட்டிக்கல் மைலேஜ் இதில் வரப்போகுது? மக்கள் நான் அடி முட்டாளன்னு முதல்வர் ஆகிறாரு, எடுத்து ஒரு அரசு செய்ய வேண்டியது செய்யற. அப்படி கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு அரசு செய்ய வேண்டியது அன்னைக்கு இருக்கிற அரசு பண்ணிச்சு. ஏன் இதில் என்னையா உங்களுக்கு நீங்க ஸ்கோர் செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஏன் அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுடுறீங்க, சீரழிச்சுடுறீங்க? இதுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டுவாங்க உங்களுக்கு. பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே சரியா இருக்குது, இது ஒன்று தவறா நடந்ததுன்னா நீ கேஸ் போடுறது நியாயம்டா, சத்தியம்டா, சூப்பர்டா. நீ திமுக காரன் சொன்னதை வச்சு தான் கேஸ் போடுறேன். ஏன்னா அவன் நேராக கேஸ் போட்டான்னா அவனுக்கு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பெருங்காய டப்பாவை நிற்கிறாங்க. இன்னும் வந்து அந்த டப்பா காலி ஆயிடும் அவங்களுக்கு நல்லா தெரியும். வாயை முடிட்டு கோடி கோடி அத்தனை லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு 5 வருஷம். எவனாவது நின்று கேட்டிருக்கீங்களாடா? எத்தனை ஆயிரம் கோடி லீக் ஆகிருக்குதுடா, எத்தனை ஆயிரம் கோடி. திருவண்ணாமலையில் ஒரு பாலை அடிச்சுட்டு போச்சேடா 16 கோடி கட்டி. எவனாவது போய் அங்கே கோடி பிடிச்சி நின்னீங்களா? எவனாவது கேஸ் போட்டிங்களா? அதுக்கு இவ்வளவு பெரிய அரசு பணத்தை வீண் பண்ணியிருக்கேன்னு கேஸ் போட்டிங்களா? நாம் தமிழர் யாராவது ஒருத்தன் நியாயமானவன் தானே நீங்க? ஏன் அதெல்லாம் அரசு பணம் இல்லையா? அதெல்லாம் எங்கள் பிரைவேட் சிங்கப்பூர்லேருந்து வருது பணம் இல்லை? எங்கள் சும்மா கொண்டு வந்து தந்துட்டு போகிறாங்களா? இந்த உங்களுக்கு வருது அந்த மாதிரி சும்மா கொண்டு வந்துட்டு போகிறாங்களா? இந்த வன்மத்துக்கு மக்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது, ஓட்டு மிஷினில் பதில் வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஓட்டு மிஷின் வந்து பதில் வந்துட்டே இருக்கும். அந்த ஜீரோங்கிறது நிரந்தரமாக நிலைக்கும், நிலைக்காமலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வன்மம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள். எவ்வளவு கேவலம்!